இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, இல்லத்தரசிகள் இந்த 8 ஐடியாக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ராணி தான். என்ன அந்த 8 ஐடியாக்கள் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நாம் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய சின்ன சின்ன பயனுள்ள குறிப்புகளைத்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய வீட்டில் அதிகம் பயன்படுத்தும் ஒரு இடம் என்றால் அது சமையல் அறைதான். பெண்கள் என்னதான் சமையல் ராணியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் தவறு செய்யும் போது அதை அவர்களால் திருத்திக் கொள்ள முடியாது. சமையலறையில் நாம் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய சின்ன சின்ன பயனுள்ள குறிப்புகளைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். டிப்ஸ் 1. நாம் காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் வேலை பால் காய்ச்சுவது. இனிமேல் பால் காய்ச்சும் போது பால், தண்ணீர் எல்லாம் கிச்சன் மேடை மீது வைத்து ஊற்றிய பிறகு அடுப்பின் மீது வைக்கலாம். இதனால் பால் சிந்தி வீணாகாது. டிப்ஸ் 2. எலுமிச்சம்பழம் உலர்ந்துவிட்டால் கொதிநீரில் 5 நிமிடம் போட்டு பிறகு சாறு பிழிந்தால் நிறைய சாறு கிடைக்கும். தேங்காய் முடியை தண்ணீரில் வைத்தால் அல்லது முடியில் சிறிது உப்பை தடவி வைத்தால் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 3. பால் காய்ச்சி அடுப்பில் வைக்க மறந்து விட்டீர்களா? அடிபிடித்து லேசாக தீந்த வாடை அடிக்கிறது என்றால் இனிமேல் அதில் ஒரு வெற்றிலையை போட்டால் கருகிய வாடை காணாமல் போகும். டிப்ஸ் 4. அதேபோன்று பால் பொங்கி வழிவது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். பால் காய்ச்சும் பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்து விடுங்கள். அதன் பின்பு பாலை அந்த பால் காய்ச்சும் கிண்ணத்தில் ஊற்றினால் அடுப்பில் வைத்து காய்ச்சினால் பால் பொங்கி வழியாது. டிப்ஸ் 5. நறுக்கி வைத்த வெங்காயத்தில் சிறிதளவு வெண்ணெய் கலந்து வைத்தால் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப்ஸ் 6. வாழை இலையின் பின்பக்கத்தை லேசாக நெருப்பின் அனலில் காட்டிவிட்டு அதன் பின்பு அதில் பொட்டலம் மடித்தால் வாழை இலையை எவ்வளவு சுருட்டி மடித்தாலும் அது கிழியாது. டிப்ஸ் 7. காலிஃப்ளவரை சமைக்கும் போது அதில் சிறிதளவு பால் சேர்த்துக் கொள்ளுங்கள். சமைத்து முடித்த பிறகு அதிலிருந்து பச்சை வாடை வீசாது. அதே சமயம் அதனுடைய நிறம் மாறாமல் இருக்கும். டிப்ஸ் 8. காய்கறி மற்றும் பழங்களை சிறிதளவு வினிகர் கலந்த குளிர்ந்த நீரில் ஒரு சில நிமிடங்கள் போட்டு வைத்தால் கிருமிகள் இறந்துவிடும். மேலும் பல பதிவுகள் பார்க்க தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்கள்.